speed and the distance method some application sum. So first question என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 trains Kolkata Express Jammu Tarvi start simultaneously from station A. ஸோ ஸ்டேஷன் ஏல இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் ரீச்டு ஸ்டேஷன் பிக்கு ரீச் ஆகிற ஜம்மு தாவி 2 ட்ரெயினும் வந்து ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஜம்மு தாவி வந்து என்ன பண்ணல அப்படின்னா டிட் நாட் ஸ்டாப் எனிவேர் இன் பிட்வீன் த ஸ்டேஷன்ஸ். இந்த ஏபின்ற ஸ்டேஷனுக்கு நடுவில் எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல் ஜம்மு தாவி வந்து என்ன ஆகுதுன்னா ட்ராவல் ஆகுது. ஆனால் கல்கத்தா எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்டாப்டு ஃபார் 6 minutes in between the station. இந்த இதுக்கு ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா 60 minutes வந்து ஸ்டாப் ஆகுது, நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுது. ஸோ கல்கத்தா எக்ஸ்பிரஸோடைய ஸ்பீட் வந்து எவ்வளோ அப்படின்னா 100 km/h. ஜம்மு தாவி வந்து அதோடைய ஸ்பீட் வந்து 75 km/h. இப்போ இது ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஸ்டேஷன் ஏக்கும் ஸ்டேஷன் பிக்கும். இப்போ ஸ்டேஷன் ஏக்கும் ஸ்டேஷன் பிக்கும் இருக்குல்ல டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டேஷன் ஏ அண்ட் ஸ்டேஷன் பி. இப்போ என்னென்னா இப்போ ஜம்மு தாவி எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். ஸ்டேஷன் பிக்கு அது ரீச் ஆகக்கூடிய டைம் டி. இதுவும் அதே டீன்ற டைமுக்கு தான் ரீச் ஆகுது. பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா 60 minutes வந்து நடுவில் ஸ்டாப் ஆகிட்டு வர்றதுனால டீன்ற டைமுக்கு வருது. இன்கேஸ் அது 60 minutes ஸ்டாப் ஆகாமல் வந்துருந்துச்சுன்னா 60 minutesன்றது 1 hour ஸ்டாப் ஆகாமல் வந்துருந்துச்சுன்னா இது T-1 மினிட்லன்னா இருக்கும், சாரி T-1 ஹவரில் ரீச் ஆகியிருக்கும், டைமில் ரீச் ஆகியிருக்கும். ஸோ அப்போது இது இதுவும் ஸ்டாப் கல்கத்தா எக்ஸ்பிரஸும் ஸ்டாப் ஆகாமல் வந்திருந்தால் T-1 ஹவரில் வந்து ரீச் ஆகியிருக்கும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ், ஸோ ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து சேம். அப்போது டிஸ்டன்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ ஸ்பீட் வந்து 100 km T-1 ஹவரில் ரீச் ஆகுது. இதே 75 km வந்து டீன்ற டைமில் ரீச் ஆகுது. அப்போது 100 T-100 ஈக்குவல் டு 75 T. ஸோ இதை வந்து 25 T ஈக்குவல் டு 100. அப்போ T இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ T வந்து 4 hours. நமக்கு தேவை டிஸ்டன்ஸு. அப்போது டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் வந்து இப்போ நம்ம ஜம்மு தாவி எடுத்துக்கலாம். ஸ்பீட் வந்து 75 T. எவ்வளோ நேரத்தில் டீன்றது டைம் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும் டீன்ற ஹவர்ஸில். அப்போ டீயோட வேல்யூ 4. அப்போது 75 × 4 300 km. இதுதான் டிஸ்டன்ஸ்.